வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக் பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக் பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. மீன ராசி லக்னம் எப்படி இருக்குது, ஜென்மத்தில் சனி, எல்லாரும் சொல்கிறது தான் டஃப்பான பீரியட். ஆனால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்குங்க. ஏன்னா இந்த ஜூன் மாதம்லாம் குரு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அதனால் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மே மாதமும் நல்லது. இந்த மே மாதமே உங்களுக்கு இந்த தெரிய ஆரம்பிச்சிடும், நல்லதெல்லாம் நிறைய நல்ல விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, முக்கியமாக உங்களுக்கு இப்போ அந்த மைண்டு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நமக்கு சனி பிரச்சனை முதல்ல மைண்டில் அடிப்பார். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த மைண்டு கிளாரிட்டி நல்லா வரும். இந்த மைண்டு கிளாரிட்டியை வச்சு நீங்கள் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், காசு சேருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். ஏன்னா இதுவும் நீர் ராசி, பெண் ராசி, இவங்களும் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் கோத்ரூ பண்ணுவாங்க. நீங்கள் அழகாக லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும்னா பர்ஃபெக்டான டைம், தாராளமாக பண்ணால் சூப்பராக இருக்குது. சரி, ஏன்னா குரு இருக்கார், உங்கள் 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். அம்மா சைட்லேருந்துலாம் நிறைய ஹெல்ப்பு வரும். அம்மா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயம் அப்படின்னா, தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா உங்கள் 10ஆம் இடத்தையும் குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறவர். அதனால் தொழிலும் நல்லா முன்னேற்றம் வரும், தொழிலில் நல்ல ப்ராஃபிட் வரும். சரிங்களா, இது இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு தான் 6ஆம் இடத்துலலாம் கேது பகவான் இருக்கார், சனி பகவான் தாக்கம் இருக்குது. அதனால் வேலையில் ஏகப்பட்ட குழப்பங்கள் போகும், ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரும், ரொம்ப அன்வான்ட் பாலிட்டிக்ஸ் வரும். சைலண்ட்டாக இருங்க. சைலன்ஸ் இஸ் எ வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்களோ, ஆனால் எல்லோரும் யார் என்ன பண்ணுறான்றதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தியானம் பண்ணுங்கள், நல்லா யோகா பண்ணுங்கள். நம்ம இந்த தானியங்கள்லாம் நிறைய சொல்லுவோம், தானியங்கள். இப்போ மீன ராசிக்கெலாம் என்ன, குரு வீடு, கையில் எப்போவுமே அந்த மஞ்சள் மூக்கடலை, ஒரு மஞ்சள் பேப்பரில் மூக்கடலை மடித்து எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுருங்க. இன்றைக்கி எல்லாருமே பேண்ட்டு தான் போடுறோம், ஜென்ஸோ லேடிஸோ. என்றைக்காவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் சாரி கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாருமே இப்போ பேண்ட் தான். அப்படி இல்லை எனக்கு பேண்ட் இல்லை, ஏன்னா இப்படிலாம் வருது எனக்கு கேள்வி. சார் நான் பேண்ட்டு போடுற பழக்கம் இல்லைன்னா பேக்கில் வச்சுக்கோங்க. அந்த தானியம் உங்கள் கையில் இருக்க உங்களுக்கு அந்த பவர் ஏறிட்டே இருக்கும். ஏன்னா கோவில் கலசத்துலலாம் தானியங்கள் தான் நம்ம வைப்போம். அதே மாதிரி தான் இதுவும் ஊனுடம்பே ஆலயம்ன்ற மாதிரி நம்மளுக்கான பவரை தானியங்கள் மூலமாக ஏற்றிட்டு இருக்கோம். இதை வச்சுக்க உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் நல்ல முன்னேற்றம் வரும். உங்களுக்கு நீங்களே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதேமாதிரி இது நீர் ராசி அப்படின்றதுனால எப்போவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பஞ்சபூதம் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல உங்களுடைய வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுவும் பண்ணலாம். சரி, வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா உருட்டி பரட்டி எடுக்கும். ஏன்னா இப்போ சனி பயிற்சியில் ஹெல்த்து தான் பயங்கரமாக அடி வாங்கும். பாதம் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
மீன ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து முக்கியமாக ராசிக்காரங்களுக்கு பாதம் வலி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஏன்னா இப்போலாம் சம்மர் சீசன் வந்தால் தாராளமாக குளிக்கலாம். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கருப்பு உளுந்து சாப்பாட்டில் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதனால் சனி பகவானுடைய தாக்கம் நிறைய குறையும். உணவில் வந்து நிறைய எண்ணெய் எடுக்கிறது நல்லெண்ணெய், அதாவது செக்கெண்ணெயெல்லாம் எடுத்திங்கன்னா நல்ல பவர். சரிங்களா? அதெல்லாம் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கும். தேவையில்லாமல் எதிரிகள் எதையும் சம்பாரிச்சிக்காதீங்க. யாராவது வம்புக்கு இழுக்கிறாங்க, தேவையில்லாமல் பேசுகிறாங்க கூட நம்ம பொறுமையானவங்க, நம்ம ரொம்ப பொறுமையானவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பொறுமை டிஸ்டர்ப் ஆகும், தவறாக பேசும், தப்பான வார்த்தைகள் ஏதாவது யூஸ் பண்ணுறோம். எனது குருவோட வீடு, அவங்க அவ்வளோ சீக்கிரம் தப்பாக பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு தப்பாக பேச வச்சிரும். அதனால் பிரச்சனைகள் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதிரிகள், தேவையில்லாத இடங்கள், தேவையில்லாத மக்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம வழியில் அவங்களா தானாக வந்தாலும் எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ பொறுமையாக போகிறது நல்லது. மெயினான விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய இந்த அன்கம்ஃபர்டபிலிட்டி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து முதல்ல நம்ம வீட்டில் தான் ஆரம்பிப்பார் பிரச்சனையை, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நாட்டுக்கு போவார். ஸோ வீட்டில் இந்த பிரச்சனை ஓடும். நான் எப்பவுமே சொல்கிறது எல்லாருக்கும் அதான், சுக்கிரன் ஆக்டிவேஷன். பெட்ரூம்ஸை வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருங்க. பெட்ஷீட்லாம் மோஸ்ட்லி ஒயிட் ஆர் எல்லோ கலரில் வைங்க, லைட் எல்லோ கலரில் வைங்க. இதெல்லாம் நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப காம் பண்ணணும். சரிங்களா? ஒயிட்டு தான் பெஸ்ட்டு. அதனால தான் நீங்கள் எந்த பெரிய ஹோட்டல்ஸ் பண்ணாலும் ஒயிட்டில் இருக்கும் பெட்ஷீட். மைண்டை வந்து அவ்வளோ காம் பண்ணும். கர்டைன்ஸ்லாம் இருந்தால் எவ்வளவு லைட்டான கலர்ஸ் இருக்கோ அவ்வளவும் உங்களோட மைண்டை காம் பண்ணும். இந்த பெட்ரூமில் வரும்போது தேவையில்லாத நம்ம ஆஃபீஸ் பற்றி பேசுகிறதோ, தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது, அந்த சண்டை சச்சரவு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பிக்கும். மீன ராசி, நீங்கள் வந்து வடகிழக்கு மூலையில் எப்போவுமே ஏதாவது ஒரு மெட்டல் பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருங்க. எப்போவுமே வடகிழக்கில் வச்சுருங்க, ஈசானி மூலையில். அதுக்குன்னு சார் வீட்டுக்கு வெளியேவா, வீட்டுக்குள்ளே இப்படிலாம் எதாவது கேட்காதீங்க. வீட்டுக்குள்ளே ஈசானி மூலையில் தண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அது வைக்க உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். யாருக்காவது கல்யாணமும் தள்ளி போயிட்டே இருக்குது, ஸோ ரொம்ப தள்ளி போகுது சார். ஏன்னா இப்போ மீனராசி லக்னக்காரங்களுக்கு சனி பிரச்சனை நடக்கிறதால கல்யாணம் தள்ளி போகும். நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடெலாம் போகிறது இருந்தால் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பவர் தான். வியாழக்கிழமை குரு ஹோரையில் தொடர்ந்து போகிறது, பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம், எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் அந்த நாள் கிழமையில் பண்ணுறது வந்து உங்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் ரேட் தரும். அதே மாதிரி இதில் வந்து யாராவது இப்போ இருக்க நிலைமைக்கு லவ்லாம் கூட இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துல சண்டை போயிட்டுருக்கோம். இன்கேஸ் உங்கள் கூட இந்த கஷ்டத்துலேயும் ஒரு ஜீவன் கூட இருக்குன்னா பெரிய விஷயம். அந்த ஜீவனை பத்திரமா பிடிச்சிக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. கல்யாணமாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இது ஒன்று. மகப்பேறு யாராவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே இந்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கும் தீய விஷயங்கள் குறையிறதுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் தான் டிஃபால்ட். உங்களுக்கு மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் 2 பேரையும் சேர்த்து வழிபடுங்க. அது வந்து ஒன்றும் ரொம்ப அதிகமாக பவர் தரும். சரிங்களா? வழிபாடு பண்ண சிறப்பாக இருக்கும் லைஃப். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் இப்போ வந்து இந்த மே 1 கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருளல், அதெல்லாம் வந்து கள்ளழகர் கோவில்லே பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு யோக நரசிம்மர் இருப்பார். சரியான பவர், பயங்கர பவர். சரி, மதுரையே விழா குளமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு 10 நாளாக. மீனாட்சி அம்மனை பிடிங்க. அந்த நரசிம்மர் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த நரசிம்மர் இருந்தாலும் அவரை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு. மக்களுக்கு வந்து நீர் அன்னதானமாக கொடுங்க. இப்போ மதுரையில் எங்கே தான் தண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. தண்ணினா குடிக்கிற சாதா மினரல் வாட்டர். இந்த வெயிலுக்கு, இந்த பண்டிகையில் வரவங்களுக்கு நீர், இளநீர், மோர் தானமாக கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதம் அமையும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும்
அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.